Taste the Daily. ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சி உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். காங்கிரஸ் கட்சி, அதாவது வைகோ அவர்களோட பேரணியை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி இப்போ புறக்கணிச்சிருக்கு. அதற்கு அவங்க காங்கிரஸ் கட்சி சார்பிலேருந்து சொல்லக்கூடிய காரணம், நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம்னா அந்த அழைப்பிதழில் வந்து மறைந்த பிரபாகரன் அவர்களோட ஃபோட்டோ இருக்குது, அது நாங்கள் கலந்துக்கிட்டோம்னா அது எங்களோட கொள்கைக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வைகோ அவர்களோட நடைப்பயணத்தை காங்கிரஸ் புறக்கணிச்சதுக்கான காரணம் கொள்கைக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை வேறு ஏதாவது அரசியல் காரணம் உள்ள இருக்கா? அதாவது அரசியல் காரணங்கள் தான். அதாவது வந்து ஒரே விதத்தில் அவங்க ரெண்டு விதமான காய் நகரத்தில் தொடங்கியிருக்காங்க. எப்படின்னா, ஒன்று திமுக கூட பேரம் பேசுவதற்காக கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றாக இருந்தால் கூட நாங்கள் இதில் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு போக்கை காமிச்சு அவங்களுடைய பேரத்தை திமுகவிடம் பேசுவதற்கும், ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி திருச்சியில் நடைபெற்ற அவருடைய வைகோ அவர்களுடைய நடைப்பயணத்தை தொடக்கி வச்சு முதலமைச்சர் பேசுகிற அந்த விழாவில் பார்த்திங்கன்னா, வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனோ இல்லைனா வந்துட்டு மனிதநேய மக்கள் கட்சியோ, அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர்கள்லாம் கலந்துக்கினாங்கன்னா பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சிக்குள்ளுக்க பெரிய விரிசல் இருக்குது, அவங்களுக்குள்ளுக்க வந்துட்டு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்றத வந்து வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு. அதாவது இவர் வைகோ அவர்கள் பேசுகின்ற போது அவர் அந்த முதல்ல அந்த நடைபயணத்துக்கு பேர் எப்படி வைக்கிறாருன்னா, மதுவை இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கணும், மது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அந்த தொடங்கி வைக்கிற அன்றைக்கி அவர் பேசுகின்ற போது பார்த்திங்கன்னா போதையை பற்றி அவர் பேசாமல் மதத்தை பற்றியே பேசிக்கின்னு, இன்றைக்கி என்னமோ தமிழ்நாட்டில் மதம் சார்ந்த பிரச்சனைகளும் ஜாதி சார்ந்த பிரச்சனைகளும் என்னமோ நடந்து கொண்டே இருக்கிற மாதிரியும், இதை நடக்க தவறுது வந்து திமுகவினுடைய அரசு தான். திமுகவினுடைய அதிகாரிகள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் தன்னுடைய ஜாதி பாசம் இல்லாமல் நடுநிலையோடு பண்ணாங்கன்னா ஜாதி பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைக்கலாம். இதில் இப்போ ரெண்டு சந்தேகம். இப்போ நீங்கள் ஒரு பட்டியலை வெளியிட்டீங்க, இந்தந்த கட்சிகள்லாம் இந்த வைகோ அவர்களோட நடைப்பயணத்தை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, கலந்துக்கல அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் கலந்துக்காததை மட்டும் ஏன் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஆக்கணும்? ஒண்ணு, ஃபர்ஸ்ட் வைகோ அவர்கள் இந்த மதுவுக்கு எதிரான நடைப்பயணம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பின்னாடி அதை மாத்துறதுக்கான தேவை என்ன இருக்கு? அதாவது தேவை என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் அந்த நடைப்பயணத்தை தொடக்கி வச்சு பேசுகின்ற போது போதையை குறித்து பேசுறாரு. போதை நடமாட்டத்துக்கு வந்து மத்திய அரசு வந்துகிட்டு கதவு திறந்து விட்டுருது, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு மத்திய அரசின் மீது குறை சொல்கிறாரே தவிர, உங்களுக்கு கீழே இருக்கிற டாஸ்மார்க்கு கடையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம், இல்லை நேரத்தை குறைப்போம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கூட அவர் வந்துட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லவே இல்லை. இது மக்களுக்கு இன்றைக்கி வந்து தினசரி பத்திரிகையில் அது செய்தியாகவே வந்தது. முதலமைச்சர் அவர் வந்து மத்திய அரசின் மீது தான், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அனைத்துமே மத்திய அரசின் மீது வந்துட்டு பழி சொல்கிறதுக்கு தான் இருக்கே தவிர, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில், இவருடைய கட்டுப்பாட்டில், முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சாராயத்தையோ டாஸ்மார்க்கையோ இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதையுமே கண்டுகொள்கிறதே கிடையாது. இப்படி இருக்குது. அதாவது கூட்டணி காங்கிரஸ் கட்சி என்ன ஆகுதுன்னா, அதாவது அந்த அழைப்புதழில் வந்து பிரபாகரனுடைய புகைப்படம் இடம்பெற்றது, அவர் எங்கள் தலைவரையே ராஜீவ்காந்தியை கொண்டார், அதனால் வேண்டி நாங்கள் எப்படி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா இருந்தால் அந்த கூட்டணியிலையா நீங்கள் 2021 19 கூட்டணியிலேயே வைத்து கொண்டு இருக்கிறீங்க? அப்படியா இருந்தால் நீங்கள் ஏன் காங்கிரஸ் கட்சி நிற்கிற எம்பி தேர்தல் தொகுதியிலையோ இல்லை சட்டமன்ற தொகுதியிலையோ திரு வைகோவை ஏன் பிரச்சாரத்துக்கு அழைச்சி பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்க? இது வந்துட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு காரணத்தை சொல்லணும். இல்லை, அப்போ புரியுது. இப்போ உண்மையிலே கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லக்கூடிய விளக்கம் வந்து உண்மையான விளக்கம் இல்லை அப்படின்னா, அப்புறம் பிறகு எதற்கு காங்கிரஸ் புறக்கணிக்கணும் வைகோ அவர்களோட நடைப்பயணத்தை? அதாவது காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கிறதுன்றது வந்து என்னன்னா, அதாவது திமுகவோட பேரம் பேசுறதுக்கு தான். நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஜனவரி மாதம் தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில் தொடராது, அப்படி தொடரணும்னு நினைக்கிற ஆள் செல்வ பெருந்தகை மட்டும்தான், மற்றபடி இல்லைன்னு நான் பேசும்போது நீங்கள் என்னை கேட்டீங்க, ஆதாரம் எந்த ஆதாரத்தோடு நீங்கள் பேசுகிறீங்கன்னு. எனக்கு வந்த ஆதாரத்தோடு சொல்கிறேங்க அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம பேசின 2வது நாளே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வியூக வகுப்பாளர் திரு நடிகர் விஜய் அவர்களை போய் தாவேக்கானுடைய தலைவர் விஜயை சந்தித்தது ஊடகத்திலெல்லாம் செய்தியாக வந்தது. அதாவது அவர்கள் என்னன்னா, திமுக கிட்ட எப்பவுமே பயமூர்த்தியோ பேரம் பேசியோ தான் சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவர்கள் என்னன்னா 2006 63 சீட்டை எப்படி வந்துட்டு மிரட்டி கீழே வந்துட்டு அன்னாரிவாளத்தில் பேச்சுவார்த்தை நடந்து மேலே சிபிஐ விசாரணை ஜெயலலிதா வச்சு மிரட்டி 63 சீட்டை வாங்கி அன்னைக்கு திமுக தோல்விக்கு காரணம் இவர்களுக்கு கிட்ட கொடுத்த 63 சீட்டு தான் அப்படின்றது திமுக இது ஆயிடுது. இல்ல அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜய் அவர்களை போய் பார்த்ததோ இல்ல சில காங்கிரஸ்
தலைவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்கறதோ திமுகவை மிரட்டுறதுக்கு தானா? அதாவது சார், திமுகவில் இருக்கிற ஒரு சிலர் தான் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மட்டும்தான் கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் அந்த 1-2 தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் வந்து திமுகவோடு கூட்டணியை வைத்துக்கொள்ள தொடர விருப்பமே இல்லை. அந்த தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் வந்து திமுக தன்னை பயன்படுத்தி கொள்கிறே தவிர மீதி வருகிற எதுலையுமே வந்துட்டு கூட்டணி கட்சியான காங்கிரஸை அவர்கள் மதிப்பதில்லை. எந்த கட்சியுமே, அது மதிமுக, மறுமலர்ச்சி திமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக, அவர்கள் கூட்டணி கட்சியை மதிப்பதே இல்லை. அந்த கூட்டணியில் அங்கங்கே இருக்கிற கூட்டணிகள் அவர்களை மதிக்கல. பெரியண்ணம் போக்கு தான் பஞ்சாயத்து தலைவர் மாரி அடாவடியாக திமுக அரசியல் செய்கிறது. அதே அவர்களால் தொண்டர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. திமுக என்ன சொல்லுதுன்னா, இந்த போக்கெல்லாம் என்கிட்ட காமிக்காத, உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே 25 சீட்டு கொடுத்தேன், அதில் 18 சீட்டு தான் வெற்றி பெற்றீங்க 2021. அதே 18 சீட்டு தான் கொடுப்பன்றது இவங்களுடைய திமுகவுடைய பேரம். இல்ல கூட்டணி ஆட்சியெல்லாம் இவங்க நாங்கள் திமுக திட்டமா கூட்டணி ஆட்சி இல்லைன்ட்டு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதை திமுகவுக்கு ஒரு மிரட்டல் காங்கிரஸ் கொடுக்குது அப்படின்னா, வைகோ அவர்களோட நடைப்பயணத்தை ஏன் காங்கிரஸ் அது திமுகவுக்கு நேரடியா ஒரு அழுத்தத்தை கொடுக்கல? அதாவது வந்து அதுல தானே இப்போ வந்து 2026 இன்னும் 2-3 மாதத்துல தேர்தலை சந்திக்க போகிற முதல் கூட்டம் 2026ல, அதாவது கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமையா இருக்கிறத காமித்துக் கொள்வதற்காக அந்த நடைபயணத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது கூட்டணி கட்சிகள் யாருமே வரல. அப்போ வந்து திமுகவினுடைய கூட்டணியின் மீது அவர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறத தான் இது தெல்ல தெளிவாக காட்டுது. அதனால தான் யாருமே மனிதநேய மக்கள் கட்சியோ இல்ல வாழ் உரிமை வேல்முருகன் யாருமே வரலையே. அதே போல பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசன் சென்று இருக்கணும். கமலஹாசன் போகாம அவங்க கட்சி சார்பாக யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் தான் அதில் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இல்லை. அதாவது திமுக கூட்டணி உடையும் கூட்டணி. இந்த கூட்டணியை வந்துட்டு ஏதோ ஒட்ட வச்சு அந்த கூட்டணி பலத்தை வச்சுன்னு திமுகவுக்கு வந்து பலம் என்பதே கூட்டணி கட்சிகள் தான். இல்ல இப்ப இது இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் பயணிக்க விரும்புது. காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக பேசறதுல ஒரு திமுக மிரட்டி அது அதிக சீட்டு பெறதுக்கான ஒரு யுக்தி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, இப்ப இந்த கூட்டணியில நீடிச்சாலும் இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஷயம் பேச என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு வந்து அதிக கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நிதி நிலைமை தள்ளாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு சொல்றாங்களே. கூட்டணியில இருந்துகிட்டு இப்படி பேசும்போது ஒருவேளை கூட்டணியோட தேர்தலை சந்திச்சா கூட அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா? அதான் நிச்சயம். அதாவது திமுக கூட்டணியோட தேர்தலை சந்திச்சாலும் சரி, கூட்டணி இல்லாம திமுக தேர்தலை சந்தித்தாலும் சரி, திமுக கூட்டணி தோல்வி பெறுவது நிச்சயம், அது உண்மை. ஏன்னா நிறைய வாட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணியை அண்ணா திமுக வெற்றி பெற்ற வரலாறுலாம் நிறைய உண்டு. அதனால திமுக காங்கிரஸோட திமுக கூட எந்தெந்த கட்சி கூட்டணி வருதோ அத்தனையும் படுதோல்வியை சந்திக்க. என்னன்னா மக்கள்கிட்ட இந்த திமுக ஆண்ட இந்த 5 வருடத்துல மக்கள்கிட்ட நன்மதிப்பையோ மக்களுடைய அபிலாஷைகளோ இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றவே இல்லை. எல்லா மக்களும் கோபத்தில் இருக்கிறார்கள். இது விவசாயிகளாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மின்வாரிய ஊழியராக இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியராக இருக்கட்டும், அரசு ஊழியராக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்படி எல்லா மக்களும் திமுக மீது மிக வெறுப்பில் இருக்கிறாங்க. உச்சம். ஓகே சார், நம்ம பேசுவோம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். தனிக்குமார் சார், எப்படி உங்களோட இறுதி கருத்து? கூட்டணியில் வேற ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை மற்ற விருந்தினர்கள் பேசுன மாதிரி இல்லை காங்கிரஸ் திமுக ஒன்னா தான் டிராவல் பண்ணுவாங்களா? அதாவது வந்து காங்கிரஸ் கட்சி திமுகவோட செல்வ பெருந்தகை கூட்டணிக்கு போனால் காங்கிரஸில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் வெற்றி காங்கிரஸ் என்கின்ற பெயரில் காங்கிரஸ் உடைபடுவதை யாராலும் தடுக்க முடியாது. அண்ணன் பேசும்போது அவரே வாய் தவறி கனகராஜ் அண்ணன் சொல்லிட்டார், வாரிய பதவி தரல. இவருடைய குமுறல் தான் கீழே இருக்கிற அந்த 1-2 தொண்டர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொண்டர்களுடைய பிரதிபலிப்பாய் இருக்கிறது. ஆனா அவர் தான் சொல்லிட்டாரு, எங்க டெல்லி தலைமை தான் சொல்ல, எங்க டெல்லி தலைமை இன்னும் எங்களுக்குள்ள கூட்டணி பத்தி எதுவும் சொல்லலையே அப்படின்றாரு. எந்த கட்சியாவது குழு அமைச்சதான், முதல் பேச்சுவார்த்தைக்குன்னு குழு அமைச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அதே போல நாங்கள் பலமா இருக்கிறோம், பலமா வேற யாராவது சொல்றாங்களா? பலமா இருக்கிறோம் போது நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்பதை தானே வெளியே காட்டுது. ரெண்டாவது என்னன்னா, இவங்க வந்துட்டு திமுக கூட குழு அமைச்சு திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துற அன்னைக்கே தாவேகாவுடைய தலைவரை போய் பார்க்குறாங்க. அவரே பேசுகின்ற போது புரட்சி தளபதி, புதிய நடிகர் அப்படின்லாம் அவரே பேசுறாரு, தலைவர்லாம் சொல்றாரு அண்ணா கனகராஜ். அப்போ இதே போல அவர்களுடைய இது, அதாவது நீங்க சொன்னீங்க திமுகவுக்கு வந்து எழுப்பு இருக்காதா காங்கிரஸை விட்டுட்டான்னு.
இல்ல இழப்பு இல்லாம அவர்களுக்கே சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அதிக சீட்டு கேட்கறது, அவங்க கேட்ட பேரத்தை ஒத்துக்குன்னு சீட்டை கொடுத்தாங்கன்னா அந்த சீட்டும் காங்கிரஸ் தோக்க தானே போகுது. ஏற்கனவே அவருக்கு 63 சீட்டு கொடுத்து தோல்வி அடைஞ்சு பதவி இழந்தது அனுபவம் அவர்களுக்கு இருக்குல்ல. சீட்டெல்லாம் கொடுத்து கேளுங்க, 63 42 இப்படி எல்லாம் வாங்கின 25 சீட்டுக்கு வந்து நிக்கிறது வந்துட்டு காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டினுடைய நிலைமை மிகப்பெரிய கட்சியா இருந்த காங்கிரஸ் கழுத தேர்ந்து கட்டருமாயி இன்னைக்கு 15 சீட்டு 18 சீட்டு தான் தருவேன்னு திமுக சொல்லுது. இவர்கள் ஆட்சியில் பங்குன்றாங்க. திமுக திட்டவட்டமா அறிவிச்ச ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டார்கள் அவர்கள். இவர்களுக்கு வந்து என்னன்னா வேற வழி இல்ல, செல்வ பெருந்தகை என்கின்ற ஒரு நபர் மட்டும் காங்கிரஸ் தலைவர் மட்டும் திமுகவோட கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்புகிறாரே இல்ல. நான் சொல்றேன், முதலமைச்சர் இன்னைக்கு அந்த நடைபயணத்தை தொடங்கி வைக்கும் போது 2026 முதல் கூட்டம் நான் கலந்து கொள்கின்ற முதல் கூட்டம், அந்த முதல் கூட்டத்திலேயே திமுக கூட்டணி கட்சிகள் கலந்து போய் விட்டது. ஓகே சார். அதனால 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் அவர்கள் கூட்டத்தோட வருகிறார்களோ, திமுக தனித்து வருகிறதோ, எப்படி வருகிறதோ, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். நன்றி.